அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. குரானுடைய வகுப்பில் தொடர்ந்து குரானை ஓதிட்டுருக்கோம். சூரா அன்ஆம் கால்நடைகள் அப்படிங்கிற அத்தியாயத்தை ஓதிட்டு வரோம். 20 அத்தியாயம் வரைக்கும் நம்ம முடிச்சிருந்தோம் அல்ஹம்துலில்லா. கடைசியாக என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, யாருக்கு இறைவன் வேதத்தை அருளி இருக்கானோ அவங்கெல்லாம் தங்களுடைய குழந்தைகளை எப்படி டக்குன்னு அடையாளம் கண்டு கொள்வார்களோ அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கண்டு கொள்கிறாங்க. ஆனாலும் அவங்க தமக்கு தாமே பேரிழப்புக்கு ஆளாக்கிக்கிறாங்க. அவங்களுடைய சில லாப நஷ்டங்களுக்காக நபியை ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ரைட். ஸோ 21வது வசனத்திலிருந்து இன்றைக்கி பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. வமன் யார் அஸ்லமு அப்படின்னா மகா அநியாயக்காரன், மிம்மனிஃப்தரா அதாவது எவரை விட இட்டு கட்டினான், அஃப்தரா அப்படின்னா இட்டு கட்டுவது, அலல்லாஹி கதிபன், கதீபன் அப்படின்னா பொய்யை, அல்லாஹ் மீது பொய்யை இட்டு கட்டுறது, அதாவது அல்லாஹ் மீது பொய்யை இட்டு கட்டுவது, அல்லது கத்தப பி ஆயாத்திஹி, ஒன்று டைரெக்டாகவே அல்லாஹ் மேலேயே பொய்யை இட்டு கட்டிக்கிறது, இல்லை அவனுடைய வசனங்களில் நம்ம இஷ்டத்துக்கு இட்டு கட்டிக்கிறது. இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன். அப்போ அல்லாவின் மீது பொய்யை ஏற்றி சொல்லுபவனை விட அல்லது அவனுடைய சான்றுகளை பொய்யென வாதிடுபவனை விட அக்கிரமக்காரன் யார்? இத்தகைய அக்கிரமக்காரர்கள் திண்ணமாக ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார்கள். ஸோ அல்லாஹ் அந்த ஜுலூம் பண்ணுறது யார் அப்படின்னு இப்போ எடுத்து காமிக்கிறான். ஒன்று அவங்க அல்லாஹ் மீதே பொய்யை சொல்கிறாங்களாம், இல்லை அவன் சொன்ன வசனங்களை இட்டுக்கட்டி பேசுகிறாங்களாம். ஸோ இப்படி பண்ணினாங்கன்னா நிச்சயமாக அவங்க அக்கிரமக்காரங்க, அவங்க ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. அடுத்து பாருங்கள். வயௌம நஹ்ஷுருஹும் ஜமீஅன் சும்ம நகூலு லில்லதீன அஷ்ரகு ஐன ஷுரகாஉக்கும் அல்லதீன குன்தும் தஸ்உமூன். ஸோ யௌம அப்படின்னா நாள், நஹ்ஷுரு அப்படின்னா ஒன்று திரட்டுவோம், ஹும் ஜமீஅன் அதாவது அனைவரையும், ஜமீஅன் அப்படின்னா ஜமீஆ அப்படிங்கிறது உலகம், இந்த பூமி, அந்த மாதிரி பூமியில் உள்ள எல்லாரையுமே ஒன்று திரட்டும் நாள். சும்ம நகூலு லில்லதீன அஷ்ரகு இணை வைத்தனர், ஐன ஷுரகாஉக்குமுல்லதீன இணை வைத்தாங்கல்ல அவங்களோட இணைகள்லாம் எங்கே போச்சு அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. குன்தும் தஸ்உமூன். இப்போ மேலும் அந்த நாளில் அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவோம். பிறகு இறைவனுக்கு இணை வைத்து கொண்டிருந்தவர்களிடம், உங்களுடைய கடவுள் என கருதி யார் யாரையெல்லாம் நீங்கள் இறைவனுக்கு இணை வைத்து கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எங்கே என்று நாம் கேட்போம். ரொம்ப அழகான வசனம் பாருங்கள். ஸோ இன்றைக்கும் நம்ம எதையெல்லாம் நினச்சி பயப்படுறோம், ஃப்யூச்சர் என்ன ஆகிடுமோ, நம்ம குழந்தைங்க என்ன நிலைமைக்கு இருப்பாங்களோ, நம்மளுடைய நிலை எப்படி இருக்குமோ, இந்த பூமியில் நமக்கு சொந்த வீடு வாங்கிட முடியுமா, நம்மளால் இது பண்ணிட முடியுமா, இப்போ வக்ஃபு சட்டம் வேறு ஏதோ வருதா, நம்மளால் சர்வை பண்ண முடியுமா, இப்படி பல விஷயங்கள் ஓடுது. ஆனாலும் நான் எப்படியாவது என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கிடணும், என் பிள்ளை நல்லா செல்வ செழிப்போடு இருக்கணும், இந்த மாதிரியாகலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இதை தாண்டி நீங்கள் யாரை இறைவனா, அல்லாஹ் டைரெக்டாக சொல்லிட்டான், எல்லாமே நான் சொல்கிறபடி தான் நடக்குது, என் வசம் தான் எல்லாமே இருக்குது, எல்லாத்துக்கும் ஆற்றல் நான் தான்,
என்னால் தான் எல்லாம் முடியும் அப்படின்ட்டான். ஸோ அதை மீறி நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸை போட்டு நம்ம வேறு யாரை கடவுளாக எடுக்கிறோம். ஸோ நம்மளையே நிறைய பேர் ஃபிர்காக்களில் இருக்கோம். சுப்ஹானல்லாஹ், இறைவன் பாதுகாக்கணும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி நேசிப்பதும், நேசிக்கிறது பிரச்சனை இல்லை, நேசிக்கிறேன்ற பேரில் எல்லாரும் பண்ணுறாங்கன்னு நானும் சில விஷயங்கள் பண்ணுறது முட்டாள்தனம். ஸோ அந்த மாதிரி தேவையற்ற மௌலூதுகள் ஓதுகிறோம், தேவையற்ற விஷயங்கள் செய்கிறோம். அதே மாதிரி மற்றவங்க செய்கிறதையும் நம்ம வந்து இவங்க அதெல்லாம் செய்யலைன்னாலும் அவங்க பேரளவில் ஒரு மார்க்கத்தை பின்பற்றுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து நம்ம துச்சமாக நினைக்கிறோம். இப்படி எல்லா வகையிலையுமே அவனையும் அல்லாவையும் அவனுடைய வசனங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இஷ்டத்துக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்படிலாம் நம்ம இருந்தோன்னா ஃப்யூச்சரில் கியாமத்து நாளில் அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்பான், நீங்கள் எனக்கு பதிலாக யாரையெல்லாம் இணை வச்சுக்கிட்டு இருந்தீங்க, அவங்களையெல்லாம் கூப்பிட்டு வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நபியை முகமது நபியை வச்சுருக்கோம். யூதர்கள் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வைக்கிறாங்க, யஹூதிகள் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வைக்கிறாங்க. இன்னும் வந்து ஏகப்பட்ட கடவுள்கள், நிற்கிறது நடக்கிறது ஓடுறது எல்லாத்தையும் கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் நம்மளும் இப்போ இருந்துகிட்ருக்கோம், நம்மளுடைய தமிழ் சமூகம் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இறைவன் இந்த கேள்வியை கேட்பான். ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயுமே நம்மளை படைத்து நமக்கு இவ்வளவும் கொடுத்த இறைவன், நீ என்னை தவிர வேறு யாரையெல்லாம் வணங்குனியோ எல்லாத்தையும் கூப்பிடுன்னு சொல்லி கேட்பான். அப்படி கூப்பிட சொல்லும்போது நீங்கள் இப்போ எதையெல்லாம் யோசிக்கிறீங்களோ, எதுக்காகலாம் சண்டை போடுறீங்களோ, அதை வந்து உங்களால் கொண்டு வந்து நிறுத்த முடியுமா அப்படின்னா அதுக்காக சண்டை போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க வச்சுக்கிறணும். ரைட், அடுத்து பாருங்கள். சும்ம லம் தகுன் ஃபித்னதஹும் இல்லா அன்காலு வல்லாஹி ரப்பினா மா குன்னா முஷ்ரிகீன். எங்கள் இறைவனாகிய உன் மீது ஆணையாக நாங்கள் ஒருபோதும் இணை வைப்போராக இருக்கவில்லை என்று ஒரு பொய்யை கூறுவதை தவிர வேறு எந்த ஒரு குழப்பத்தையும் அவர்கள் விளைவிக்க மாட்டார்கள். ஸோ கியாமத்தில் அவங்க சொல்லிடுவாங்களாம், அல்லாஹ் உன் மீது சத்தியமாக நாங்கள் இணை வைப்பவராகவே இல்லையே அப்படின்னு. அந்த ஒரு குழப்பம்தான், அந்த ஒரு பொய் சத்தியம்தான் இவங்களால பண்ண முடியும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 24வது வசனம் பாருங்கள். உன்துர் கைஃப கதபு அலா அன்ஃபுசிஹிம் வதல்ல அன்ஹும் மா கானு யஃப்தரூன். பாருங்கள், அவ்வேளை அவர்கள் தங்களை பற்றியே எவ்வாறெல்லாம் பொய் உரைக்கிறார்கள், மேலும் அங்கு அவர்களின் போலி கடவுள்கள் எல்லாம் அவர்களை விட்டு காணாமல் போய்விடும். ஸோ அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அதாவது இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள், எஜுகேஷனை வச்சு சில பிரச்சனை ஓடுது, யானையை வச்சு சில பிரச்சனை ஓடுது, சிலையை வச்சு சில பிரச்சனை ஓடுது, இன்னும் மனிதர்களுக்குள்ளேயே வச்சு சில பிரச்சனை ஓடுது. இப்படி ஒவ்வொரு ஃபித்னாக்கள் இருந்தாலும் கூட இவங்க இறைவன்கிட்ட வரும்போது கண்டிப்பாக உனக்கு நான் இணையே வைக்கலை இறைவனே அப்படின்னு பொய்ய சொல்லிடுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் தான் இறைவன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். ஸோ எல்லாம் சொல்கிறோம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பொய்யை இவங்க சொல்கிறாங்க. இவங்க இன்றைக்கி எதையெல்லாம் அவங்க நினச்சி கடவுளாக தங்களை பாதுகாத்து கொள்வதாக நினைச்சு இருந்தாங்களோ அது எல்லாம் அன்னைக்கு கியாமத்தில் அவங்கள விட்டு மறைஞ்சிடும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அடுத்து பாருங்கள். வமின்ஹும் அவர்களில் மை யஸ்தமிஉ எவர் செவி சாய்ப்பார், இலைக்க வஜஅல்னா இன்னும் ஆக்கினோம், அலா குலூபிஹிம் அவர்களின் உள்ளங்கள் மீது, அகின்னத்தன் திரைகளை, ஐ யஃப்கஹூஹு அதை புரிந்து கொள்வதற்கு, வஃபி ஆதானிஹிம் இன்னும் அவர்களுடைய காதுகளில்,
வக்குரன் செவிட்டை, வை யரவ் அவர்கள் பார்த்தாலும், குல்ல ஆயத்தின், ஆயத் அப்படிங்கிறது வெறும் வசனங்கள் மட்டும் இல்லை, எக்ஸாம்பிள்ஸ் அத்தாட்சிகள், இதெல்லாம் இருக்குது. அந்த ப்ரூஃப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, தியரி அண்ட் ப்ரூஃப்னு சொல்லுவோம். அதாவது இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த செய்திகள் இதைத்தான். ஸோ இதெல்லாம் பார்த்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, லா யூமினு பிஹா நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அவற்றை. ஹத்தா இதா ஜாஉக யுஜாதிலூனக, யுஜாதிலூனக அப்படின்னா தர்கித்தவர்களாக, அதாவது விதண்டாவாதம் பேசுபவர்களாக உம்மிடம். யகூலுல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா அசாத்தீரு, அசாத்தீரு அப்படின்னா கட்டுக்கதைகள், அவ்வலீன் முன்னோர்கள். இப்போ அவங்களில் சிலர் இருப்பாங்களாம், நீங்கள் சொல்கிறத, அதாவது இறைவன் சொன்ன இந்த விவகாரங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போதும் சரி, இப்போ நம்ம சொல்லும்போதும் சரி, என்ன பண்ணுறாங்களாம், செவி சாய்த்து கேட்குறாங்க. ஆனாலும் அவங்களோட நிலைமை என்னென்னா, இதயங்களில் திரை போடப்பட்டிருக்கு. அதனால் அவங்க அதனை கொஞ்சம் கூட புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. இன்னும் அவங்களுடைய காதுகளை நம்ம மந்தமாக்கிட்டோம். அதனால் எல்லாத்தையும் செவியேற்ற பிறகும் எதையுமே கேட்காத மாதிரி அவங்க ஆகிடுறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அத்தாட்சியை காமிச்சாலும், அவங்க எந்த ஒரு அத்தாட்சியை பார்த்தாலும் அதன் மீது நம்பிக்கை கொள்கிறதே இல்லை. எந்த அளவுக்குன்னா, உங்ககிட்ட வந்து அவங்க தர்க்கம் புரியும் போது அவர்களில் யார் நிராகரித்திட வேண்டுமென முடிவு செய்துள்ளார்களோ அவர்கள் இந்த அறிவுரைகள் அனைத்தையும் கேட்ட பின்பும் இவை முன்னோர்களின் கட்டுக்கதைகளே தவிர வேறில்லை என்று தான் கூறுகிறார்கள். ஸோ அன்னைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விவகாரங்களெல்லாம் பேசும்போது இந்த மக்கள் இதெல்லாம் வந்து அவங்க ஏதோ தெரியாமல் சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்மளும் இன்றைக்கும் வந்து அதை நினச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? கியாமத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இன்றைக்கி வாழ்கிறதுக்கு வழியை பாருங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்படி தான் ப்ராக்டிக்கலாக அப்படி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வாழ்கிறத வச்சு தான் நீங்கள் கியாமத்தை நீங்கள் அடைவீங்கிறதையே நமக்கு வந்து சொல்லித்தரல. ஒன்று எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக இந்த உலகம் வேணாம் மறுமையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க என்னமோ நல்லா சுகபோகமாக இருக்காங்க. நம்ம தான் வந்து இருக்க டவுனாக போகிறோம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கும். இல்லை அப்படின்னா மறுமை வேறு இம்மை வேறுன்ற நிலையில் நம்ம இருக்கோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இம்மை நான் சொன்ன முறைப்படி நீங்கள் வாழுங்க, அப்போ தான் உங்களுக்கு மறுமை கிடைக்குங்கிறான். ஸோ இந்த விஷயங்களை நபி சொல்லும்போது இதெல்லாம் வந்து கேட்டாலும் அவங்க காதுகளில் மந்தத்தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்திடுறான். ஸோ இதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ அறிவுரையை கேட்டாலும் இதெல்லாம் முன்னோருடைய கட்டுக்கதைகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வஹும் என் ஹவுன அன்ஹு வயன் அவுன அன்ஹு யுஹ்லிகூன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷுரூன். அவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்க விடாமல் மக்களையும் தடுக்கிறார்கள், தாமும் இதை விட்டு விலகி ஓடுகிறார்கள். இவ்வாறு செய்வதனால் அவர்கள் உமக்கு ஏதோ தீங்கு இழைத்து கொண்டிருப்பதாக நினைக்கிறார். உண்மையில் அவர்கள் தங்களை தாங்களே அழிவுக்குள்ளாக்கி கொள்கின்றனர், ஆனால் அதை பற்றி அவர்கள் உணர்வது இல்லை. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்களாம், அதாவது அப்போனா பாருங்கள், தடுக்கிறாங்களாம். யார் தடுப்பா யோசிச்சு பாருங்கள், மக்களை தடுக்கிறாங்களாம். அப்போ சாதாரண மக்கள், நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க, எய்த்த வீட்டுக்காரவங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்கள்ல. நம்மளும் ஏகப்பட்ட ஜமாத்துகளில் இருக்கோம், அந்த ஜமாத்து தலைவர்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்லக்கூடிய ஃபத்வாக்களை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி அந்த தலைவர்கள் என்ன பண்ணுறாங்களாம், மக்களை வந்து தடுக்கிறாங்க. காலங்காலமாக இதுதான் பிரச்சனை. சாதாரண மக்கள்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த மக்களை நடத்துகிறதாக சொல்லக்கூடிய தலைவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் தான் காலங்காலமாக பிரச்சனைக்கு வித்திடுது.
ஸோ அப்போ இந்த மக்களும் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு நல்லா சொந்த மூளை கொடுத்துருக்கான்ல, கண்ணு கொடுத்துருக்கான், இதயம் கொடுத்துருக்கான், எல்லாம் கொடுத்துருக்கான். அறிவு இருந்தால் அவங்க தானே யோசிக்கணும், அவங்க தானே சிந்திக்கணும். அதை விட்டுட்டு என்னுடைய தலைவர் இதை சொல்லிட்டாரு அப்படின்னு கண்மூடித்தனமாக உள்ளே விழுந்ததன் விளைவு அவங்களையும் எல்லாம் நரகத்தில் போடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தவங்களே வந்து அவ்வளோ விஷயங்கள் கேட்பாங்க, அவங்க சிந்திப்பாங்க. அதே சமயம் இவங்களுடைய கருத்துக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி எதுவும் இருக்குதா? நீங்கள் யாரையெல்லாம் தலைவராக நினைக்கிறீங்களோ அவங்க நம்மக்கிட்ட கலந்துரையாடுறாங்களா? வீட்டில் கூட நம்ம பேசுகிறத யாராவது கேட்குறாங்களா? கேட்டு நம்மளுடைய ஐடியாலஜியையும் அவங்க ஏற்றுக்கிறாங்களா? ஸோ யார் அந்த தலைவர் போஸ்டிங்கில் இருக்காங்களோ அவங்க தான் எல்லாத்தையுமே தடுக்கிறவங்களாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தடுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் அதை விட்டு விலகி ஓடுறாங்க, தலைவர்களும் ஓடுறாங்க, மக்களையும் தடுக்கிறாங்க. இப்படி அவங்க செய்கிறதுனால நபிக்கு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒர்க்குங்கிறது, விஷனுங்கிறது பெருசு. மிஷன், அவருடைய பணிங்கிறது ரொம்ப பெருசு. இறைவனுடைய வார்த்தைகளை முழுவதுமாக இந்த உலக மக்களுக்கு எடுத்து சொல்லி அந்த மக்கள் எல்லாம் அந்த முறைப்படி வாழணும். அப்படி வாழ்ந்தால் நம்ம இன்றைக்கி ட்ரீமாக இருக்குல்ல, நம்ம சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருக்கணுங்கிறது, அது நடந்திருக்கும் மேபி. அது என்ன, நம்ம உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துலலாம் அது நடந்துச்சு. நபி வந்து ஆரம்பித்து வச்சாங்க. நபி மௌத்துக்கு பிறகு இவங்க அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரைக்குமே ரொம்ப சிறப்பாக அந்த ஆட்சிகள் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான விவகாரங்களில் இவங்க வந்து விலகி ஓட பார்க்குறாங்க. உண்மையிலேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களை தாங்களே அழிவுக்குள்ளாக்கிக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி அவங்க உணர்றதே இல்லை அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வலவ் தரா இத் உகிஃபு அலன்னாரி ஃபகாலு யாலைத்தனா நூரத்து வலா நுகத்திப பி ஆயாத்தி ரப்பினா வனக்கூன மினல் மூமினீன். அந்தோ நரகத்தின் விளிம்பில் அவர்கள் நிறுத்தப்படும் போது அந்நிலையை நீர் பார்க்க வேண்டுமே. அந்நேரத்தில் அந்தோ நாங்கள் உலகிற்கு திரும்பிச் செல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அவ்வாறு கிடைத்தால் எங்களுடைய இறைவனின் சான்றுகளை பொய்யென்று வாதிடாமல் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக திகழ்ந்து இருப்போமே என்று அவர்கள் புலம்புவார்கள். ஸோ அந்த ஃபைனல் டேயில் அவங்க நரகத்தோட அந்த எண்டில் நிற்கும்போது அவங்க அந்த நிலையை பார்க்கணுமா. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்தோ அப்படின்னா தமிழில் வந்து ஒரு பேர் இழப்புக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. போச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, போச்சுடா, அந்த மாதிரி இவங்க அந்தோ முடிஞ்சு, இந்த உலகத்துக்கு திருப்பி நம்ம செல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அப்படி கிடைச்சா நம்ம எந்தெந்த இறைவனுடைய விஷயங்களை எல்லாம் பொய்ன்னு சொன்னோமோ அதையெல்லாம் வாதமே இல்லாமல். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி விதண்டாவாதம் பண்ணுறதை இறைவன் தடுக்க சொல்கிறான். விதண்டாவாதம் பண்ணாதீங்க, வாதம் பண்ணாதீங்க, டிபேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறான். அதிக அளவில் நம்மளும் கூட குரூப் டிஸ்கஷனை தான் வைப்போமே ஒழிய டிபேட் வந்து நம்ம ஊக்கப்படுத்த மாட்டோம். ஏன்னா வாதம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிராளிக்கு வந்து சில இது கரெக்டு தான் அப்படின்னு, எதிராளி கரெக்டு அப்படின்னு தோணுனா கூட நான் வாதத்தில் இருக்கிறதுனால, விவாதத்தில் இருக்கிறதுனால அந்த இடத்துல நான் வந்து என்னுடைய இதிலையே விடாப்பிடியாக இருக்க வேண்டிய சூழல் வரும். ஸோ அதனால தான் டிபேட், வாதங்கள் எல்லாம் வந்து பெருசாக வரவேற்கப்படுறதில்ல. ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன நினைப்பாங்களா, எதெல்லாம் நம்ம வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அந்த வாதத்தில் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கலாமே, நம்ம நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்திருக்கலாமே அப்படின்னு. அப்போ கியாமத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளில் அல்லாஹ் கேட்கும்போது நரகத்தோட விளிம்பில் நின்று இவங்க இதை யோசிக்க போகிறாங்க. அல்லாஹ் அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறான். அடுத்து பாருங்கள். பல் பதாலஹும் மா கானு யுஹ்ஃபூன மின் கப்ல் வலௌருத்து லஆது லிமானுஹு அன்ஹு வ இன்னஹும் லகாதிபூன்.
அவர்கள் இவ்வாறு கூறுவதற்கு காரணம், முன்பு எந்த உண்மையை அவர்கள் மூடி மறைத்து இருந்தார்களோ அந்த உண்மை அப்போது அவர்கள் முன்னால் எந்த திரையுமின்றி தெளிவாகி விட்டிருக்கும். ஒருவேளை அவர்கள் முந்திய வாழ்க்கைக்கே திரும்ப அனுப்பப்பட்டு இருந்தாலும் தடுக்கப்பட்டிருந்த செயல்களையே மீண்டும் செய்வார்கள். திண்ணமாக அவர்கள் பொய்யர்கள்தாம். ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு இதுவுமே இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம் சொல்லிட்டு அந்த தலைவர்கள் ரொம்ப மக்களை பிரித்து வைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் உங்களெல்லாம் படைச்சது நான் தான், நான் சொல்கிற முறைப்படி அமைச்சிக்கோங்க, உங்கள் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்கள் பொருளாதாரம் நல்லாயிருக்கும், உங்களுடைய மனநிலை நல்லாயிருக்கும், சோஷியல் ஸ்டேட்டஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வரான். அதையெல்லாம் நம்ம யோசிக்காமல் ஊர் என்ன நினைக்கும், உலகம் என்ன நினைக்கும், நம்ம தலைவர்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம வீட்டில் உள்ள கணவன் என்ன நினைப்பார், மாமியார் என்ன நினைப்பாங்க, மாமனார் என்ன நினைப்பாங்க, சரியான விஷயத்துக்கு அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. தவறான விஷயத்துக்கு நம்ம நிறைய யோசிக்கலாம். இப்போ நான் தேவையில்லாமல் ஒரு மேக்கப் ஸ்டூடியோ வைக்க போகிறேன், எனக்கு மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் மேக்கப்னால் என்ன பயன், மற்றவங்களுக்கு என்ன பயன், என்ன நடக்குது? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு ஆசையாக இருந்தாலும் அப்போ அந்த டைமில் இவங்கெல்லாம் காரணத்தை சுட்டி வச்சு கூட நம்மளுடைய அந்த மனுஷன் எல்லாத்துக்கும் தானே ஆசைப்படும். ஸோ அப்போ இல்லை இது நம்ம குடும்பத்துக்கு சரி வராது அப்படின்னு கூட தப்பான விஷயங்கள், தேவையற்ற விஷயங்களுக்கு நம்ம அதெல்லாம் யோசிக்கலாம். அதுக்குன்னு நல்ல ஒரு விஷயம், நான் இப்போ ஒரு கூடை பின்னி இது தரது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னால் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு என்னோடய ஃப்ரீ டைமில் நான் கூடை பின்னி நான் யாருக்கும் கொடுக்குறேன், காசுக்கு தரேன். அந்த காசு எனக்கு எதுக்கோ பயன்படுது, அதே மாதிரி அவங்க அந்த கூடையை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி விவகாரங்களில் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இது சரிதானே, இது ஒன்றும் தப்பு இல்லைல்ல, நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம உறுதியாக நிற்கலாம். அதுக்காக இன்னொருத்தவங்க பண்ணுறதே தான் நானும் பண்ணுவேன், அவங்க தாவா பண்ணுறாங்க தாவா தான் நானும் பண்ணுவேன் அப்படின்னா பேச்சளவில் மட்டும் தாவா கிடையாது. நீங்கள் எதை இந்த உலகத்துக்காக செஞ்சு அந்த மக்களுக்கு நீங்கள் தரீங்களோ அது எல்லாமே தாவா தான். அவங்க பயன்படுத்துகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய வேலை ஒன்றை நீங்கள் செய்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அதனால் அந்த ஒரு விவகாரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அதுவுமே தாவா தான். இஸ்லாமுடைய முறைப்படி நீங்கள் அல்லாஹ் சரின்னு சொன்ன விஷயங்களை நீங்கள் எது பண்ணாலுமே அது தாவா தான். அல்லாஹ்வை அல்லாஹ்க்கு நீங்கள் சாட்சி சொல்கிற மாதிரி, ஷஹாதத் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்கிறது. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இதைத்தான் அவங்கெல்லாம் பொய் அப்படின்னு மூடி மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்கள மதிக்க மாட்டீங்கல்ல, அதுக்காக இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் மூடி மறைச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் ஃபைனலாக கியாமத்தில் அல்லாஹ் எல்லாத்தையும் திரையிட்டு காமிக்கும்போது இவங்க இந்த மாதிரி நமக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி கிடைச்சாலும் அவங்க மீண்டும் இந்த தப்பான முறையில் தான் அவங்க இருப்பாங்க, மற்றவங்களை அடக்கி ஆளக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அல்லாஹ் ஒருத்தந்தான் அடக்கி ஆளுபவன். ஆனால் இவங்க என் பேச்சை நீ கேட்கணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு வேதத்தில் உள்ளதையெல்லாம் மறைச்சி இவங்களா சில விஷயங்களை பேசி எத்தனை பயான்கள் மாஷா அல்லாஹ், என்ன இருக்குன்னே புரியாமல் அவங்களுக்கு தோணுனதெல்லாம் பேசி நம்மளை ரொம்ப இன்டெப்த்தாக நம்மளை அப்படியே எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு வேஸ்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு என் மனசை ஆழமாக பதிய வச்சுருக்கு அப்படின்னா அந்த பயானும் அந்த கல்வியும் என்ன பலன் தரும் எனக்கு சொல்லுங்கள்? ஸோ எந்த அளவுக்குனா இறைவன் எல்லாரையும் சமமாக எல்லாருக்குமான ஒரு விவகாரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரான். ஸோ இதெல்லாம் புரிஞ்சும் இப்போ உங்களுக்கு மூடி மறைக்கலை, எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி வந்துருச்சு. ஸோ இதை பார்த்த பிறகும் வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத முடிவெடுக்கிறது நம்ம கைகளில் தான் இருக்குது. ஸோ இவங்க பொய்யர்களாகத்தான் இருக்காங்க அப்படின்னு இறைவன் அவங்கள காமிச்சு சொல்கிறான். அடுத்து பாருங்கள், வக்காலு இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா வமானஹனு பிமப் உசீன். இப்போ ஆகையால் தான் உலகிற்கு திரும்ப அனுப்பப்பட்டால் நம்பிக்கை கொள்வோம் என்று பொய் சொல்கிறார்கள். இவ்வுலகில் அவர்கள் கூறுகிறார்கள்,
வாழ்க்கை என்பது நம்முடைய இவ்வுலக வாழ்க்கை மட்டும்தான். மேலும் நாம் இறந்த பிறகு ஒருபோதும் திரும்ப எழுப்பப்பட மாட்டோம். அவங்க சொல்கிறாங்களாம், வாழ்க்கை அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்கிறது மட்டும்தான். நம்ம செத்ததுக்கு பிறகு நம்ம எழுப்பப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த மறுஜன்மம், நம்ம செய்கிற பாவத்துக்கு இப்படி பிறப்போம் அப்படி பிறப்போம், இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக பேசுகிறவர்களையும் நம்ம பார்க்குறோம். ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இன்றைக்கி பாஸ்ட்டை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கேருந்து வந்தேன், என்னுடைய விஷயங்கள் என்ன அப்படின்னு ஒன்றும் புரியாது. ஆனால் இன்றைக்கி நான் யார், இன்னையிலேருந்து நான் என்னெல்லாம் செஞ்சேன்னா என்னுடைய அடுத்த வாழ்க்கை, மறு வாழ்க்கையான அடுத்த கியாமத் வாழ்க்கைக்கு நான் கண்ணியப்படுத்தப்படுவேன். அதையெல்லாம் நான் செய்யணும். ஸோ அது என்னென்னு அல்லாவே விதிச்சிருக்கான். ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும், உறவினர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், உறவினர்களை பார்த்துக்கிடணும், அனாதைகளை பார்த்துக்கிடணும், குடும்ப விவகாரங்களில் இப்படி தான் நடந்துக்கிடணும். ஸோ இந்த இது பேசிக்கிலேருந்து எக்ஸ்பர்ட் லெவல் வரைக்கும் எல்லாமே குரான்லேயே அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மக்கள், இன்றைக்கி உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க, கியாமத்தை பற்றிலாம் யோசிக்கிறதே இல்லை. இன்றைக்கி நான் வாழணும், இன்றைக்கி எனக்கு காசு வேணும். அந்த காசு வர்ற காசை கூட ஒரு 10 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்காது. வந்ததோடு அவங்க செலவு பண்ணிடுவாங்க, முடிஞ்சு. அதுக்கப்புறம் திருப்பி பிச்சைக்கார வேஷம்தான். குரானில் அல்லாஹ் எப்படி செலவு பண்ணணும்னு வரைக்கும் சொல்லித்தரான். சுப்ஹானல்லாஹ். நம்ம இன்றைக்கிலாம் அல்ஹம்துலில்லாஹ் நம்மக்கிட்ட நம்மளுடைய கணவனுக்கு 10,000மோ 30,000மோ 40,000மோ எவ்வளோ சம்பளம் வருதோ அதை கொண்டு நம்ம இருக்க முடியுது. ஆனால் எத்தனையோ வீடுகளில் ஆண் பெண் 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க. 1 லட்சம் 2 லட்சம் கூட அவங்களுக்கு வருமானம் வருது. ஆனாலும் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியல. அந்த அளவுக்கு மோசமான உலகத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஸோ நீங்கள்லாம் உங்களுக்கெலாம் ஆசை இருக்குது, நானும் வேலைக்கு போகணும் அப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா, நம்மளை விட ஒரு ஒரு கரெக்டான சிந்தனையாளர்கள், ஒரு தவறான சிந்தனையாளர்கள் யாரும் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகிறது வேறு வழியே இல்லை, இந்த ஒரு பிஸ்னஸ் நான் செய்யணும், அதுக்கு எனக்கு ஒரு அனுபவம் வேணும், அதுக்காக நான் போகிறேன் அப்படின்னா ஓகே, யூ கேன் கோ தேர். ஆனால் நான் எனக்குன்னு தனிப்பட்ட இண்டிபெண்ட் வேணும், நான் பணம் எனக்குன்னு தனியாக வேணும், ஏன் சம்பாத்தியம்னு ஒன்று இருக்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சுட்டு உள்ளே போனோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை ரொம்ப முட்டாளாக்கி, இன்றைக்கி அப்படி தான் அந்த ஐடி கார்ப்பரேட் கம்பெனிலாம் இயங்குது. வரக்கூடிய பெண்களை முட்டாளாக்கி வரக்கூடிய பெண்கள். ஆனால் யோசிச்சு பாருங்கள், வீட்டில் வேலை செய்கிறதுக்கு அவ்வளோ அழுகிற பெண்கள் தான் வேலை இடங்களில் போயிட்டு அவ்வளோ வேலை செய்கிறாங்க. ஆண்கள் கூட அந்த இதெல்லாம் க்ளீன்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ ஆண்களும் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஃபேக்ட் நாங்கள் எங்கள் ஏரியா சைட்லாம் பார்த்தோன்னா நல்லா படித்த பொண்ணாக இருக்கும், நல்ல குட் ஜாபில் இருக்கும். ஆனால் அது வாசல், அந்த கடையோட வாசலை தண்ணி தெளித்து கோலம் போட்டு வைக்கும். இது என் வீட்டில் இருந்தாவே நான் பண்ணுவேனே, அவங்க வீட்டிலேருந்தே அது பண்ணுமே, இங்கே போய் வேறு அது பண்ணுது, அது வேலையும் பார்த்துட்டு இதையும் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் உலகத்தில் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இங்கேயே நல்லா வாழ்ந்துருங்க அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தை நமக்குள்ளே திணிச்சிக்கிட்டே வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 90% இப்போ திணிக்கப்பட்டுருச்சு. ரைட், அடுத்த ஆயத்து பாருங்கள். வலவ் தரா இது உகீஃபு அலா ரப்பிஹிம் கால அலைஸ ஹாதா பில் ஹக் காலு பலா ரப்பினா கால ஃபதூகுல் அதாப பிமா குன்தும் தக்ஃபுரூன். அவர்கள் தம் அதிபதியின் திருமுன் நிறுத்தப்படும் காட்சியை நீர் காண வேண்டுமே. அப்போது அவன் அவர்களிடம் வினவுவான், இது உண்மை அல்லவா? அதற்கு அவர்கள், ஆம் எங்கள் அதிபதியே என பதில் கூறுவார்கள். அதற்கு அவன் கூறுவான், சரி, நீங்கள் இந்த உண்மையை நிராகரித்து இருந்ததற்காக வேதனையை சுவையுங்கள். ஸோ எனக்கு இன்றைக்கி வாழ்க்கையை நான் நல்லா வாழ்ந்துடணும், வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தானே அப்படின்னு இங்கே யாரெல்லாம் வாழ்கிறோமோ அவங்கள அல்லாஹ் கியாமத்தில் எழுப்பி
நீங்கள் இந்த நாள் வரும்னு நீங்கள் நினைக்கல தானே அப்படின்மா. அதுக்கு அவங்க வந்து ஆமாம் அதிபதியே அப்படி சொல்லுவாங்க. அப்போ இப்போ வந்துருச்சு இல்லையா, இதை நீங்கள் நிராகரிச்சிங்கல்ல, அதுக்கான வேதனையை சுவைங்க அப்படின்னு இறைவன் சொல்லுவானா. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த விவகாரங்களை நம்ம எப்படி சிந்திக்கணுங்கிறத இறைவன் ரொம்ப அழகாக சொல்கிறான். ஆனால் அப்படி சிந்திக்கிறவங்க யார் நம்மளை தடுக்கிறா அப்படிங்கிறதையும் சொல்லி காமிக்கிறான். அப்படி தடுக்கிறவங்க நிராகரிக்கிறவங்களுக்கு என்ன வேதனையை தரப்போகிறேன் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இங்கே சொல்லி காமிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் மீதி வசனங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ்.